கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை சங்கீதம் 68வது அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அடுப்படியினில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். அப்பா, நிறைவான ஆவியானவரே, அப்பா உம்மை வரவேற்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்து அடியாளை மறைத்து உம்முடைய நாமம் வெளிப்பட, உம்முடைய நாமம் மேன்மைப்பட என் தேவனின் கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை சாட்சியாய் நிறுத்தின உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இத்தனை மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளாக, இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் கொடுக்கிற கிருபை. ஆமேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார் இந்த மாதத்தில்? அடுப்பிலே கிடந்தவர்களாக இருந்தாலும், அந்த அடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் நம்மளை புறா சிறகுகளை போல, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளை போல ஆண்டவர் மாற்றி கொடுக்கிற தேவன். ஆமேன். பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டு கார்டன்ல வந்து பேர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரெட் வாங்குவோம். அதை போடுவேன். அதை பார்த்தா அந்த புறா வந்து சாப்பிடும் பொழுது கலர் புறாவாக இருக்கும். நம்ம பார்க்கிற பொழுது ஒரு ஆஷ் கலரில் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அதை பொன்னிறமாக இருக்கும், அந்த மயில் போல இருக்கிற அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிடும் பொழுது புறா சிறகு போல எப்படி இருக்கும்னு சொன்ன ஆண்டவர் வந்து வெள்ளையால் அலங்கரிக்கப்பட்ட பசுப்பொன் நிறத்தை போல. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்து தேசத்துல அடிமையாக விற்கப்பட்ட அந்த இடத்துல அவங்க பார்க்கிற வேலை பார்க்கும் பொழுது செங்கலை வந்து சுட்டு அதன் அடியில் இருந்து அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கஷ்டப்பட்டு அவங்க படுகிற வேதனையை பார்க்கும் பொழுது, அந்த யாரெல்லாம் அந்த அடுப்படியில கிடக்குந்தவங்க நான் பார்க்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளுண்டப்பட்டவர்கள், ஆமேன், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள்னு பார்க்கும் பொழுது இது அவங்களோட கூக்குரலை கேட்டு அவங்க பக்கத்துல நிற்கிறதற்கு தேவன், ஆமேன், அவர்கள் பட்சத்துல கர்த்தர் அவர்கள் பட்சத்துல இறங்கின தேவனாய் இருக்கு. அவர்களை விடுவித்து சுதந்திரமாக ஆராதிக்க அவருடைய ஜனங்கள் என்பதை நிரூபிக்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அதே போல இந்த நாளிலும் நம்மளை, ஆமென், எத்தனையோ கஷ்டத்தினாலும் நஷ்டத்தினாலும் கவலையினாலும் பிசாசானவன் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிவந்து நம்மளை சிறையிருப்பை மாற்றி அவருக்கு சுதந்திரமுள்ள ஒரு ஆராதனையை ஏறெடுக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அந்த சிறகுன்னு பார்க்கும் பொழுதே ஒரு அடைக்கலம். ஆமென். சிறகுன்னு என்பதில் ஒரு இளைப்பாறுதல். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு இந்த மாதமாக, ஒரு சமாதானத்தை கொடுக்கிற மாதமாக, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற மாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ ஜனங்கள் இல்லை, ஆனாலும் இந்த ஜனங்கள் மத்தியிலே, நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் மத்தியிலே நம்மளை பிரித்தெடுத்து அவருக்காக வாழக்கூடிய கிருபை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிறார். அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும்
வேண்டும், அவருக்கு எப்படியாவது ஓட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்வார். ஆமென். இதில் பாருங்க, ஏசி 55:8-9 நம்ம பார்க்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆமென். என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. ஆமென். அவருடைய வழிகள் நம் நினைவுகளை காட்டிலும் பூமி எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல அவருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆமென். அவர் செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் இந்த மாதத்திலே. ஆமென். பார்க்கணும், அவருடைய வார்த்தை இந்த பூமியிலிருந்து, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து எப்படி மழையானது நனைத்து விதையை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர் நீதியை விளையச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. ஆமென். அறுக்க, விதைக்கும், அதாவது களிப்பாக இருக்கிற, கஷ்டப்பட, இன்பம், துன்பம், எத்தனையோ ஒவ்வொரு காலங்கள் இருக்கு. ஆனால் இந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு விதைத்த விதைகளை அறுக்க செய்கிற வாரம் இந்த மாதமாக இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் விதைத்த கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் கெம்பீரமாய் அறுக்கிற மாதத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவர்கள் உங்கள் பட்சத்தில் இருந்து வாதாடுவதற்காக, உங்கள் பட்சத்தில் இருந்து நீதி செய்வதற்காக, உங்க பட்சத்தில் இருந்து பேசுவதற்காக ஆண்டவர் இறங்கி இருக்க இந்த மாதத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை செய்யும் வரையில் நம்மளை கைவிடாதவர். ஆமென். அவர் சொன்ன எப்படி மழையானது வந்து பூமியை நனைத்து புல் பூண்டுகளை விளைவிக்கிறது போல அவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுக்கிற மாதத்துக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். விதைக்கிறவனை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடாதவர். ஆண்டவரே, அவர் விதைத்து விட்டு எப்படி மழைக்காக காத்திருக்கிற ஒரு விவசாயியை போல நாம் விதைத்து விட்டு கண்ணீரோடு விதைத்து எத்தனையோ காலங்கள் நம்ம இதை செய்து பதிலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்போம், அந்த பதிலுக்காக காத்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த பெரிய காரியங்களை செய்ய அவருக்காக ஓடக்கூடிய வைராக்கியத்தை தர பாழாய் போன பட்டணங்களை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க விதைத்த எல்லாத்துக்கும் இந்த மாதத்திலே அறுவடை செய்ய ஆண்டவர் அழைத்த மாதமாய் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவருக்கு அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்கிற தேவன். ஆமென். அவர் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எப்படி இருக்குன்னா, உலக தோற்றம் முதல் யாரும் கண்டிடாத அவர் செய்ய போகிற காரியங்களை கண் காணவும் இல்லை, செவி உணரவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே போல அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆயத்தங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த கடைசி மாதமாய் இருக்கிற இந்த 12வது மாதத்திலே ஆண்டவர் இந்த வருடமுள்ள நான் காத்திருந்துட்டேன், இந்த வருடமே போயிடுச்சு, இந்த மாதமே போயிடுச்சு, இதை நிறைவேறும், இந்த மாதத்துல நிறைவேறும் நான் காத்திருந்தேன்னு நம்ம கண்ணீரோட நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல நீங்க நினைத்ததை நிச்சயம் நடத்துவாராமே. வருகிற வருடத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் கைவிடாத தேவனை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் வெளிப்படுத்தல விசேஷத்தில் நம்ம பார்க்கிறது போல அவர் யாவருடைய கண்ணீரையும் துடைக்கிற தேவன். ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தா கூட அவருடைய அன்பை மறுதளிக்காமல் இம்மட்டுமா அவருக்காக ஜீவனோட நிலைத்திருக்கிற இந்த இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வது உலகத்தின் மக்களுக்கே செய்யும் பொழுது நமக்கு செய்யாது விட்டு விடுவாரோ ஆண்டவர். அவர் ஒரு பொழுதும் நம்மளை மறவாதவர், நம்மளை மன்னித்து மனமிறங்கி இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினாலே சேர்த்து கொள்ளுகிற தெய்வத்தை நாம் பாக்கியம் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய ரத்தத்திலே விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்திலே நாமத்திலே சுகம் உண்டு, வல்லமை உண்டு. சுகத்துக்காக பலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். ஆமென். அவர் எத்தனையோ படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். மேரேஜுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மேரேஜ் நடக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். எத்தனையோ கணவன் மனைவிக்குள்ளாக சுமூகமாக இல்லாத பொழுதும் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்து ஒரு சமாதானத்தின் உடன்படி செய்து குடும்பமாய் வாழ வைப்பார். ஆமென். அவர் அப்பேற்பட்ட தெய்வம். ஆண்டவர் உலகத்துக்கு அந்த மக்களை விடுவித்து அவர்கள் பட்சத்தில் இறங்கி வந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ஆராதிக்க செய்ய ஆண்டவர் கூடுமானால் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்முள் எல்லா சத்துருவின் பிடிகளிலிருந்து விடுவித்து சமாதானத்தோடு இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரமாய் அவரை ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் நம்மளை இந்த சந்ததியா உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேசத்தை சுதந்திரித்துக்கும்படி நம்மை பிரித்தெடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பெரியான நன்மைகளை காண செய்வார். கண்ணீரோடு விதைத்ததை கெம்பீரமாய் அறுக்க செய்வார். ஆமென். காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.